சிலு சிலுன்னு அடிக்கிற மழை சாரல்லையும் குளுகுலுன்னு அடிக்கிற காத்துலயும் சுட சுட இந்த மாதிரி ரோட்டுக்கடை காளான் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். 200 கிராம் மஷ்ரூம்ல 1 ஸ்பூன் மைதா இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்து லைட்டா ஸ்க்ரப் பண்ணி தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணீங்கன்னா அழுக்கெல்லாம் வந்துடும். ஈஸியா மஷ்ரூமை கிளீன் பண்ணிடலாம். கிளீன் பண்ண மஷ்ரூமை பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதே அளவு முட்டைக்கோஸ், 1 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமா மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். சூடான எண்ணெயில கிள்ளி போட்டு பொன்னிறமா பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில கொஞ்சமா கார்ன் சிப்ஸை ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் எண்ணெயில 2 பொடிசா கட் பண்ண வெங்காயம், சாஸ்க்கு பதிலா நல்லா கொதிக்கிற தண்ணியில ஊற வச்சு 3 காஷ்மீரி மிளகாய், 1 தக்காளி சின்ன பீஸ் இஞ்சி, 3 பல்லு பூண்டை நைஸா அரைச்சு சேர்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர்ல தாராளமா தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம கரைச்சு ஊத்தி நல்லா கொதிச்சு கெட்டியானோன்னா பொரிச்சு வச்சிருந்த காளானையும் சேர்த்து ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். மஷ்ரூம் நல்லா கிரன்ச்சியா இருக்கும். சுட சுட காளான்ல மழை சாரல் மாதிரி பொடிசா கட் பண்ண